99வது நாளில் இருக்கிறோம். அனுமான் காலடி வச்ச இடம். ஸோ இந்த இடத்த தான் அசோக வனம்னு சொல்லினோம். நாங்கள் பதுளைக்கு வந்துட்டோம். குமாரண்ணையை சந்திச்சிருக்கிறோம். அக்கல பொட்டானிக்கல் கார்டனுக்கு சீதாயிலியன்னு சொல்கிற சீதையுடைய கோயில். ஸோ இந்த கோயில் கிணவர் வந்துட்டு இந்த அழகுக்காக வீட்டில் வளர்ப்பினோம். இந்தியாவில் இருந்து ஆட்கள் வந்திருக்கணும். இலங்கை நேரப்படி 12 மணிக்கு பிறகு பார்க்குறீங்கன்னு சொன்னால் என்னுடைய பிறந்த நாள். ஃபைட்டர் டாகிக்கிட்டே ஃபைட்டர் அது எனக்கு கிடைக்காது. இது நல்ல வடிவாக இருக்குது. ஸ்வெட்டர் கலட்டிட்டோம், தொப்பி கலட்டிட்டோம். ஸோ இது வந்துட்டு மகாவேலியினுடைய ஒரு பகுதியாக தான் இருக்குது. இது வந்து ஒரு தேயிலை பறிக்கிற ஒரு எஸ்டேட்டாக தான் இருந்திருக்கு. குரங்கு வாழ் பூண்ட ஷேப்பில் இருக்கு. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இன்னொரு புது வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு எங்களுடைய இலங்கையை சுற்றிய பயணத்தில் 99வது நாளில் இருக்கிறோம். 120 நாட்கள் நாங்கள் அழகாக பிளான் பண்ணிட்டு இந்த ட்ரிப்பை வெளிக்கிட்டாங்க. வெளிக்கிட்டு இன்றைக்கி 99 நாள் வீட்டை விட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எங்களை வளமையான சூழல் எல்லாத்தையும் விட்டு நாங்கள் வந்துட்டு இன்றையோட 99வது நாள் ஆகுது. நாங்கள் நுவரேலியாவில் சிங்கிள் ட்ரீ வியூ பாயிண்ட் இருக்குது தான் இந்த மேலே. ஸோ அந்த வியூ பாயிண்ட்டுக்கு எல்லாருமே வேணும். ஸோ அந்த வியூ பாயிண்ட் உள்ள இடத்துல தான் நாங்கள் நேற்று வந்துட்டு தங்கினாங்க. ஸோ இந்த இடத்துல எல்லாம் இப்போ ஒரு விடிய காலமே பக்கத்தால் அப்படியே பனி போய்கொண்டே இருக்குது. மேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பனி போய்கொண்டே இருக்குது. ஸோ பயங்கர குளிரான இடத்துல நிற்கிறோம். இன்றைக்கு இந்த இடத்துல இருந்துட்டு நாங்கள் அடுத்த இடத்துக்கு போக போகிறோம். ஸோ எங்கே போக போகிறோம், என்ன மாதிரி விலை விவரங்கள் இருக்குது, ஸோ என்னென்ன இடங்கள் சுற்றி பார்க்கலாம் எல்லாத்தையுமே நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் இன்றைக்கி 99வது நாள், நாளைக்கு 100வது நாள். அதாவது இந்த வீடியோ இரவு எடிட் பண்ணிட்டு போட்டிருப்போம். நீங்கள் இலங்கை நேரப்படி 12 மணிக்கு பிறகு பார்க்குறீங்கன்னு சொன்னால் என்னுடைய பிறந்த நாள். ஸோ செப்டம்பர் 24 என்னுடைய பிறந்த நாள். என்ன விஷயம்னு சொன்னால், இதுக்கு முதல் வருஷம் நெடுந்தீவில் பர்த்டே கொண்டாடினது. அப்பயும் சுத்த வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இல்லை, எங்களோட வீட்டுக்காரர் யாருமே இல்லை. அதுக்கு முதல் வந்துட்டு ஆஃப்ரிக்காவில் எத்தியோப்பியான்ற நாட்டில் பிறந்த நாள் கொண்டாடினது. ஸோ இந்த முறை தான் சொந்த நாட்டில் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ சந்தோஷமாக இருக்குது. போகிற வழியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதையும் அப்படியே காட்டிக்கொண்டு போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு டவுனுக்கு போவோம். இன்றைக்கி ஷேனும் அப்படியே எங்களை விட்டு பிரிஞ்சு போகிறார். ஸோ ஷேன் வந்துட்டு புத்தகத்துக்கு வலிக்கிட்டு போகணும். ஸோ இதுலேருந்து வலிக்கிட்டு போயிடுவார். நாங்கள் கீழே போயிட்டு அப்படியே எங்களோட பயணத்தையுமே ஆரம்பிப்போம். மேலே ஃபுல்லாக பாருங்கள். இந்த வியூ பாயிண்ட்டுக்கு போன முறை வந்திருந்தாங்க. ஸோ இந்த முறை வியூ பாயிண்டோடையே சேர்த்து நாங்கள் தங்குற இடமுமே கிடச்சிட்டு, சரி பேக் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு அப்படியே வலிக்கிடுவோம். ஓகே, 99வது நாள் நாங்கள் இதே பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே தேயிலை செடிகள்லாம் இருக்குது, தேயிலை செடி. ஸோ நாங்கள் அப்படியே கீழே இறங்கி போனோம்னு சொன்னால் கிரேகரி லேக் பக்கமாக அப்படியே இறங்கி போகலாம். நாங்கள் அப்படியே டவுனை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி ஷேன் வந்துட்டு வெளிக்கிறார். அதால் சாப்பிட்டுட்டு அப்படி அவரும் பஸ் ஏற போகிறார். பாய் பாய் பாய். ஆள் வந்துட்டு இன்றைக்கி பயணம் இன்றைக்கி வெளிக்கிட்டா அப்படியும் பின்னேறம் ஆகும். பாய் ப்ரோ. பாய் ப்ரோ. போயிட்டு அவனா போங்க எல்லாரும். சரியா? ஷேனு அப்படியே பஸ் ஸ்டாண்ட் அடியில் இறக்கி விட்டுட்டு நாங்கள் அப்படியே எங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். இதில் இருந்துட்டு பதுலா போகணும். பதுலைக்கு அடுத்ததாக இல்லை. ஸோ ரெண்டில் ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் கொள்ளலாம். ஸோ எங்கே போகிறோம், என்னென்ன செய்கிறோம்ன்றதை அப்படியே தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருங்க. அங்கால சைட் மலையோ என்னவோ தெரியும். ஆனால் நுவரேலியாவில் இருந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்தை தாண்டினா பிறகு அங்கால இந்த அளவுக்கு குளிர் இருக்காது. பார்க்குறாக்கள் யோசிப்பீங்க, என்னடா இதே குளிர்ன்றாங்க, கனடாவிலெல்லாம் -40 எல்லாம் போகும். ஸோ அதுக்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொல்லி தலைக்குள்ள சளி கட்டிட்டுது. ஸோ அதுதான் காரணம். வெள்ளிக்கிழமை, சனி, ஞாயிறு 3 நாளுமே வந்து பயங்கர க்ரௌடாக இருந்தது. இன்றைக்கு கொஞ்சம் க்ரௌட் குறைவாக தாண்டி இருக்குது. ஸோ கிரேகரி லேக்கை தாண்டி நாங்கள் அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். ஸோ நீங்கள் நுவரேலியாவுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா கட்டாயமாக ஏப்ரல் மாதத்தில் பிளான் பண்ணிக்கொள்ளும். ஏப்ரல் தான் நுவரேலியாவுக்குரிய தகுந்த காலநிலை. ஸோ அந்த டைமில் வந்தீங்கன்னா பூக்கள் எல்லாம் பூத்துருக்கும். அதே நேரத்தில் இந்த கார் ரேஸ் ஒன்று நடக்கும். ஸோ இப்படியான விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக இங்கே நடக்கும். இந்த பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கால அப்படி மலையை ஒரு படிக்கட்டுகள் மாதிரி வெட்டி அதில் அப்படியே விவசாயம் செய்யணும். தொடர்ச்சியாக அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் நுவரேலியாவில் இருந்து பதுளைக்கு கிட்டத்தட்ட 51 கிலோமீட்டர் காட்டுது. போகிற ரோட்டுகள் வந்துட்டு கொஞ்சம் சாய்வான ரோட்டுகள். இப்போ அடுத்ததாக வந்துட்டு நாங்கள் சீதாயிலி அம்மன் கோயிலை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறோம். அங்கே போயிட்டு என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கிறத பார்ப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதில் தெரிகிறதான் சீதாயிலின்னு சொல்கிற சீதையுடைய கோயில். ஸோ இந்த கோயில் வந்துட்டு பழைய கதைகளோடு சேர்ந்து
தனித்துவம் வாய்ந்த ஒரு கோயில்னு சொல்லி வருவிடும். ஏன்னா இதில் ஒரு கால் பாதம் மாதிரி ஒரு அடையாளம் இருக்குது. ஸோ அது வந்துட்டு அனுமானுடைய கால் பாதம்னு சொல்லிடும். ஏன்னா ராவணன் இருக்காதானே, ராவணன் வந்துட்டு தன்னுடைய தங்கை சூர்பனையோட மூக்கை வந்து அறுத்ததால் ராமனுடைய மனைவி சீதையை வந்துட்டு மான்மார்க்கமாக புஷ்ப விமானத்தில் கடத்தி கொண்டு வந்துடுவார் இலங்கைக்கு. ஸோ இலங்கைக்கு கடத்திட்டு வந்த பிறகு இந்த இடத்துல தான் நம்ம சிறை வச்சேன்னு சொல்லி நம்பப்படுற ஒரு கோயில். ஸோ இந்த இடத்துல நான் இருந்தவான்னு சொல்லுவினோம். ஸோ இந்த கோயிலுக்கு தான் அவளுக்கு போயிட்டு நாங்கள் பார்க்க போகிறோம். இதுலேயே போட்டிருக்கு பாருங்க, ஸ்ரீ ராம ஜெயம்னு சொல்லி போட்டிருக்கணும். மேலே வந்துட்டு இதில் ராமர் லக்ஷ்மணன் சீதை ஹனுமானுடைய உருவமும் இதில் வச்சுருக்கணும். அதிகளவாக இந்த இந்தியாவில் இருந்து வாராக்கள் வந்துட்டு இந்த கோயிலை வந்துட்டு கட்டாயமாக வந்து கும்பிடணும். கணக்க பேர் வந்து கும்பிட்றதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ கோயிலுக்கு உள்ள என்ட்ரன்ஸ் போகிறதுக்கு வந்து சோட் சதைகள் எல்லாம் போட இல்லாது. இங்கால ஹனுமானுடைய சிலை இருக்குது பாருங்கள். இந்தியாவில் இருந்த ஆட்கள் வந்திருக்கணும். புவனேஸ்வரனா வந்துட்டு இந்த சீதா இருந்த இடம் இருக்குது தானே, ஸோ அந்த இடத்தை பற்றி விளங்கப்படுத்துகிறார். Tamil and Singalam. That's all. Okay. Language and other language. They are different. People is No, it's okay. அவர் வந்துட்டு வெளியில் தானே. இப்போ அவர் வந்துட்டு கேட்குறாரு என்னென்னா இங்கே வந்துட்டு என்னென்ன மொழி பேசுகிற மக்கள் இருக்கணும், தமிழ் சிங்களம் சொல்லி அதை பற்றி சொல்லி கொண்டிருக்கணும். உள்ளே வந்துட்டு பாட்டா வச்சுட்டு போகிறதுக்கு இடம் இருக்குது. இந்த அசோகவனம்னு சொல்லியிருந்தானே சீதை சிறப்பிடிச்சு வைக்கப்பட்ட இடம். ஸோ அந்த இடம் தான் இந்த இடம்னு சொல்லி நம்பப்படுது. ஸோ உள்ளுக்கு வந்துட்டு கோயிலும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரெண்டையுமே பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் வந்து நடந்த கதைகள் எல்லாமே இதில் ஓவியமாக வரைஞ்சி வர வச்சுருக்கணும். ஸோ அங்கே கோயிலை வந்து வீடியோ எடுக்க வேணாம்னு சொல்லியிருந்தவ நான் இந்தியாவில் போயிட்டு மற்ற இடத்த காட்டுறேன். இதில் பாருங்கள் என்ன போட்டிருக்கு, சீதையம்மன் புனித கங்கைன்னு சொல்லி போட்டிருக்கு, புனித பாதம்னு சொல்லி போட்டிருக்கு. முக்கியமாக தமிழ் சிங்களம் ஆங்கிலம் இந்தியாவில் ஹிந்தி மொழியுமே இருக்குது. ஏன்னா இந்த இடத்த அதிகளவாக இந்தியாவை சேர்ந்த ஆட்கள் வந்துட்டு வந்து பார்க்குறவ. ஸோ தான் காரணம். ஆனால் கிளைமேட் இந்த இடத்துல அடிக்கவே முடியாது, அவ்வளோத்துக்கு சில்லாக இருக்குது. கீழே பாருங்க தண்ணி ஓடுது. மற்றது அதுதான் வந்துட்டு கால் பாதம் வச்ச இடம்னு சொல்லிட்டோம். ஹனுமான் வந்துட்டு கால் அடி வச்ச இடம். இந்த இடத்த அப்படியே போயிட்டு பார்ப்போம். கணக்கு குரங்கு நிற்கிது வேறுங்க மேலே. இங்கே இருந்து அப்படியே அருவி மாதிரி சின்னனா ஒரு ஆறு ஒன்று வருது. அந்த ஆறு வந்துட்டு அப்படியே கீழால் அப்படியே கடந்து போகுது. இதில் பாருங்க ஹனுமானுக்கு குரங்கு வந்து காவல் நிற்குது. இந்த இடம் தான் வந்துட்டு ஹனுமான் காலடி வச்ச இடம். இதில் மஞ்சளாக போட்டிருக்கல. கீழே வந்து ரங்குறதுக்கு ஒரு இடம் வச்சிருக்கணும். தண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக குளிர போகுது. அப்பா அப்படியே குத்துற மாதிரி இருக்கு, பயங்கர குளிராக இருக்கு. மழை வேற ஆரம்பிச்சுட்டு வெளிக்கிடுவோம் இந்த இடத்துல இருந்து. சீதாலி அம்மன் கோயிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் கூட வராது. நீங்கள் இந்த ஹக்கலை பொட்டானிக்கல் கார்டனுக்கு நீங்கள் வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஹக்கலில் இருக்கிற தாவரவியல் பூங்கா. ஸோ வாகனம் பார்க் பண்ணுறதுக்கு சைட்டில் பார்க் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே உள்ளே போனோம்னு சொன்னால் சரி, எக்கச்சக்கமான தாவரங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டு பார்ப்போம். பல வருட மரங்கள் இருக்குது. மற்றது இங்கிலாந்தில் இருக்கிற இளவரசி ராணி மாதிரி இங்கே வந்துட்டு நட்ட மரங்கள் இருக்குது. ஸோ முக்கியமான தலைவர்கள் வந்து நட்ட மரங்கள் இருக்குது. ஸோ இப்படி கணக்க விஷயங்கள் இருக்குது. உள்ளே போயிட்டு நாங்கள் ஒண்டா பார்ப்போம். இப்போ ஹக்கல பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது தானே, இதுண்ட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். ஸோ முதல் வந்துட்டு அந்த பக்கத்தால் போனாங்க, என்ட்ரன்ஸ் வந்துட்டு இந்த பக்கத்தால் இருக்குது. இதே மாதிரி கண்டியில் வந்துட்டு இருக்குது
பிரதேனியா பொட்டானிக்கல் கார்டன். ஸோ ரெண்டில் நீங்கள் ஏதாவது ஒன்றுக்கு போய்க்கொள்ளலாம். ஸோ இதில் இருந்துட்டு தான் என்ட்ரன்ஸ். ஸோ வாகனம் வந்துட்டு இதுக்கு வெளியால் தாராளமாக பார்க் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி கணக்கு இட வசதியோடு இதில் இருக்குது. ஸோ வாகனத்தை விட்டுட்டு நீங்கள் உள்ளே போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பிரதேனியாவில் தான் நான் நினைக்கிறேன் அந்த சின்ன வாகனம் இருக்குது. இந்த பெரிய ரிசோர்ட் வில்லா அங்கேயெல்லாம் போய்க்கல வந்துட்டு ஒரு சின்ன வாகனம் தெரியுமா? ஸோ அதில் ஏறி போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே நாங்கள் நடந்து தான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேயும் வந்துட்டு ஹக்கலைன்னு சொல்லி அதில் பெருசாக எழுதி இருக்குது பாருங்கள். ஸோ உள்ளே போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே வெளிக்கிடுவோம். உள்ளே போகிறதுக்கான டிக்கெட் வந்துட்டு இதில் வெளிநாட்டாக்களுக்கு உள்நாட்டாக்களுக்கு எல்லாமே போட்டிருக்கணும். ஸோ இலங்கையாக்களுக்கு வந்துட்டு இதில் மேலே போட்டிருக்கணும். வாரத்துக்கு ஒரு ஆளுக்கு வந்து 236 ரூபா எடுத்திருக்கணும். ஸோ இதில் இருந்து அப்படியே ஆரம்பிக்குது. கணக்க விதவிதமான தாவரங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ ஒண்டா உள்ளே நடந்துட்டு போய் பார்ப்போம். குறிப்பாக வந்துட்டு இந்த சீதாலி அம்மன் கோயில் இருக்குது தானே, அதில் இருந்துட்டு 1 கிலோமீட்டர் கூட இருக்காது. ஸோ இந்த இடத்த தான் அசோக வனம்னு சொல்லினோம். ஸோ அந்த நாளையில் சீதையை வந்து சிறப்பிடிச்ச இடங்களில் ஸோ இது சுற்றி இருக்கிற இடங்கள்லாம். ஸோ பேருக்கேற்ற மாதிரியே சின்ன காடு மாதிரி இருக்கும். ஸோ உள்ளுக்கு கணக்க விதமான தாவரங்கள் இருக்குது. ஸோ இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல அழகான பூக்கள் இப்படி வச்சிருக்கணும். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. ஃபுல்லாக உள்ளுக்கு ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு பூ இருக்குது. ஸோ இந்த பூக்களெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்தியாவில் ரோசா தோட்டம் இருக்குது. கிட்டத்தட்ட இது வந்துட்டு 28 ஹெக்டேர்ஸ். ஸோ 28 ஹெக்டேர்ஸ் நிலப்பகுதியை கொண்ட மஞ்ச பகுதி. இதுக்கு அங்கால அப்படியே மலை இருக்குது. குறிப்பாக வந்துட்டு இந்த இடத்துல 16 தொடக்கம் 30 செல்சியஸ் தான் கன வருடங்களாக பதிவாகிருக்கு. 30 தாண்டினது இல்லை, ஆனால் அதிகளவாக குளிராக தான் இருக்குது. 16, 17, 18. ஸோ அதால் தான் இங்கே தாவரங்கள் எல்லாமே நல்ல செழிப்பாக இருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பொதுவாக இப்படியான இடங்கள் வந்துட்டு பெண்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி பேக்ரவுண்டோட வச்சுட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறது. இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா முழுக்க ரோஸா தான். ஸோ நல்லா அழகாக இருக்குது. ஸோ அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்து கொண்டு போவோம். ஸோ எங்களுக்கு இந்த இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ உங்களுக்காக காட்டுறோம் இந்த இடத்துல. ஸோ ஆனால் கணக்கு விதமான ரோசா பூச்செடிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது பாருங்க. இதை விட ஹக்கலையை விட எனக்கு தெரிஞ்சு கண்டியில் இருக்குது தானே பிரதேனியா. ஸோ அது வந்துட்டு நல்லா இருந்தது. அங்கே வந்துட்டு கிணக்க தாவரங்கள் இருந்தது. ஸோ நீங்கள் ஹக்கலையா பொட்டானிக்கலான்னு சொல்லி உங்களுக்கு எது பிடிக்கும்ன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லிக்கொள்ளுங்கள். இந்த குரங்கு வால் பூண்ட ஷேப்பில் இருக்குது, ஆனால் எக்ஸாக்டாக அதே மாதிரி இல்லை. ஆனால் இது வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஊதா கலரில் இருக்குது. ஜெரின் சொல்லுங்கள், என்ன இயற்கை வந்துட்டு ஒரு இயற்கை விரும்பிக்கு இந்த இடங்கள் எல்லாம் பிடிக்கும் தானே? அப்படி தானே தெரியும். எங்களை பிடிக்கும் நான் சொல்ல. என்னடா நல்லா தானே இருக்குது, வடிவாக இருக்குது. ஒன்றே வடிவாக பாரு, இந்த இயற்கை இந்த படைப்புகளை பாரு. ஸோ இந்த இலையே எல்லாமே இவ்வளோ அழகாக இருக்குது பாரு. இதையே பாருங்க எப்படி இருக்குங்க. இவ்வளோ ஒரு அங்கே அந்த தாவரத்தை பாரு எப்படி இருக்குண்டு. இதுதான் அந்த என்ன இது புது வாங்க இப்போ புதுப்பில் கேட்பாங்க அன்னைக்கு. இங்கேயுமே வந்துட்டு இந்த வயசு போனாக்கள் இடங்கள் சுற்றி பார்க்க ஏற்ற மாதிரி இந்த சின்ன எலக்ட்ரிக் வண்டி வச்சுருக்கணும். ஸோ இதில் ஏறி நீங்கள் வடிவாக ஏழாதாக்களுமே சுற்றி பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் கண்ணாடி வீடுன்னு சொல்லி போட்டிருக்கணும். ஸோ கண்ணாடி வீடுக்குள்ளே என்ன இருக்குன்றதையும் பார்த்துட்டு போவோம். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற தாவரங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஃபுல்லாக அடர்த்தியாக வச்சுருக்கணும்.
மேலே வேறுங்க அந்த மூங்கில் கட்டையில் அப்படி படம் இருக்கிறது, இது நல்ல வடிவாக இருக்குது. நான் நினைக்கிறேன் இதெல்லாம் இன்டோர் பிளான்ஸ் போல், ஸோ உள்ளுக்கே வளர்க்கலாம் போல். மற்றது இந்த இடத்துல தெளிவாக போட்டிருக்கணும், பூக்களை தொடுறதோ இல்லை பறிக்கிறதோ வந்து தண்டனைக்குரிய குற்றம்னு சொல்லி போட்டிருக்கணும். இப்போ நாங்கள் பார்க்குற இந்த பொட்டானிக்கல் கார்டன் வந்துட்டு 1861 ஆண்டில் இது வந்து ஒரு தேயிலை பறிக்கிற ஒரு எஸ்டேட்டாக தான் இருந்திருக்கு. அதுக்கு பிறகு 1884 தான் இதை வந்து பொட்டானிக்கல் கார்டனாக மாற்றி இருக்கணும். ஸோ இதில் வந்துட்டு கணக்க விஷயங்கள் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இதில் பாருங்கள் இந்த தென்னை தோட்டம் இருக்குது. ஸோ அது வந்துட்டு எப்படி இனப்பெருக்கம் செய்து, அதாவது இந்த வித்துக்கள் வந்து விழுந்து எப்படி அது தன்னுடைய இனத்தை பரப்புதுன்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இந்த செடியெல்லாம் வீட்டில் முந்தி வளர்த்தது. ஸோ இந்த இனம் தான், ஸோ இந்த இலை. ஸோ இப்படி அழகு தாவரங்கள் எல்லாம் எக்கச்சக்கமாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் அப்படியே ஒன்றா பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வெளியில் போகிறோம். இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், தென்னை தோட்டம்னு சொல்லி போட்டிருக்கணும். ஸோ இதில் வந்துட்டு உள்ளுக்கு போயிட்டு நாங்கள் பார்ப்போம். கணக்க விதமான பென்னம் இருக்குது. இந்த இடத்துல இருக்கிற பென்னம் எல்லாம் பாருங்கள். ஸோ எக்கச்சக்கமான பென்னங்கள் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதெல்லாம் இந்த கிணவர் வந்துட்டு இந்த அழகுக்காக வீட்டில் வளர்ப்பினம். எப்படி இருக்குது இது ஃபுல்லாகவே பென்னத்தின் ஒவ்வொரு இனங்களுமே இந்த இடத்துல இருக்குது. இதில் இப்போ நாங்கள் போகிற வழியில் ஒரு இடம் இருக்குது. போன முறை நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தாங்க. இதில் ஒரு டேம் கட்டியிருக்கணும். ஸோ இந்த டேமையும் பார்த்துட்டு போவோம்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு மகாவேலியினுடைய ஒரு பகுதியாக தானே இருக்குது. பகுல் பொலைன்னு சொல்லி போட்டிருக்கணும். நான் அந்த இடத்துல வழி இருக்குது பாருங்கள், இந்த மேலையில் பகுல் பொலைன்னு சொல்லி. ஸோ இதில் வாகனத்தால் போக முடியாதான், நீங்கள் வந்துட்டு ரங்கி பார்த்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போவும் ஏதோ ஒன்று அதில் செய்து கொண்டிருக்கிறேன் பாருங்கள். நாங்கள் இப்போ பதுளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 25-20 கிலோமீட்டர் பக்கத்தில் நாங்கள் நிற்கிறோம். ஸோ இதில் இந்த அளவீடுகள் எல்லாம் போட்டிருக்கு இந்த சைட்டில். ஸோ தண்ணி எந்தளவு மட்டத்தில் நிற்குதுன்றதை குறிக்கிறதுக்கு இதில் அளவீடுகள் எல்லாம் போட்டிருக்கணும். இந்தியாவில் வந்த அப்புறம் தான் கிளைமேட் கொஞ்சம் ஓகேயாக இருக்குது. சளி அடைப்பு எல்லாமே எடுபடுது. ஸோ அங்கால தண்ணியை மறைச்சி இதில் ஜென்ரேட்டர் வச்சு மின்பரப்பாக்கி செய்யணும் போல். ஏன்னா அங்கால இருக்கிற தண்ணியெல்லாம் இந்தியாவில் அவ்வளோத்துக்கு ஓடையில் பாருங்கள், சின்னதாக தான் ஓடுது. முதல் இதாலெல்லாம் அடித்து எடுத்து ஓடி இருக்கு போல். இப்போ வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி இந்த ஜென்ரேட்டர் உள்ள பகுதிகளால் விட்டு மின்பரப்பாக்கி செய்யணும். நாங்கள் வந்துட்டோம், ஸ்வெட்டர் கலட்டிட்டோம், தொப்பி கலட்டிட்டோம். ஸோ எல்லாம் கலட்டிட்டு நிற்கிறோம். அதனால் கொஞ்சம் நல்லா இருக்குது. என்னடா இந்த வெயில் நல்ல இனிமையாக இருக்குது. என்ன போனிச்சுண்ணா 4 நாள் குளிராக வெயில் அனுபவிக்கிறோம். இந்த வெயில் கொஞ்சம் எங்களுக்கு உடம்புக்கு நல்ல இதாக இருக்குது. அது உனக்கு இன்னும் நல்லா இருக்கு. காய்ச்சல் அந்த உடம்பு இதில் இப்படி சாஞ்சி நிற்க நல்ல ஜாலியாக இருக்குது. உனக்கு வந்த காய்ச்சல் வெயில் இருந்தால் டக்குனு மாறி இருக்கும். குளிரனபடியா திருப்ப சளி. ஏன் தெரியுமா, 2 ஃபங்க்ஷன் நடந்திருக்கு உள்ள. இந்த டெம்பரேச்சரை தாங்கணும், காய்ச்சலையும் தாங்கணும். அப்போ வேலை கூட உடம்புக்கு, அதான் பிரச்சனை. இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது, மூச்சும் கொஞ்சம் ஓகேயாக இருக்குது. என்னென்னா சளி இனி ரங்கிடும். இனி சளி பண்ணிக்கலாம். ஓகே. ஆனால் பாகிஸ்தானில் வந்துட்டு -1 -5 அந்த இடத்துல எல்லாம் நான் சிம்பிளாக நின்றுறேன். அதாவது இப்படி ஒரு மெல்லிய ஒரு டெக்கத்லான் ஜேசியும் இந்த ட்ராக் சூட் பேண்ட்டும் சாண்டல்ஸும் போட்டுட்டு போனான். ஸோ ஆனால் அப்போக்கு எதுவுமே செய்யலை. இப்போ இந்த அண்டை கேம்பிங் பண்ண தான் பிழைச்சிட்டு நான் வந்து இந்த மடல் சிம்மை வரைக்கல, மடல் சிம்மைன்ற இந்த ரிவர் ராஃப்டிங் பண்ணி போட்டு நான் திருப்ப வந்திருப்பேன். நான் கித்தோல்கலா ரிவர் ராஃப்டிங் வந்துட்டு இந்த வீதி ஓரமாக டென்ட்டை போட்டுட்டு படுத்ததானே. ஸோ அதில் நான் தலைக்குள்ள குளிர் ஏறிட்டு. சரி, ஓகே. இப்போ நாங்கள் பதுளைக்கு வந்துட்டோம். குமார் அண்ணையை சந்திச்சிருக்கிறோம். போன முறை வந்துட்டு ஆர்வமாக வந்து வீடியோலாம் பார்த்தவர். இன்றைக்கி கோல் அடிச்சிட்டார் முதலே. ஸோ இதுக்கு முன்னம் உள்ள டவுன், அது என்ன பேர் என்ன?
ஆலியில் அங்கே வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணவர். ஸோ இதில் இருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி. ஸோ நாங்கள் இங்கே தங்குறதா இல்லை நாளைக்கு அங்கே போமான்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கிறோம். பட் என்னென்ன இடங்களை நீங்கள் பார்க்கலாம்? டுன்ஹிண்ட வாட்டர்ஃபால் பார்க்கலாம். அங்கே கீனக்கல் அந்த மலைக்கு போகலாம். ஓகே. கேம்பிங் ஒன்று பட் இங்கே கணக்கு கேம்பிங் சைட் இருக்குங்க. பிளேஸ் நிறைய இருக்குது. நாரங்கலை இங்கே வெவதன்னு அந்த சைட் போனோம்டா மடுல் சின்ன கொஞ்சம் தூரம். இது மகியங்கன்னு கண்டிலேருந்து அங்கே இறங்குற சைட். இதில் போடுறேன் இந்த ரோட்டில் இதுக்காலே இறங்கலாம். மையங்கன பக்கம் இன்னைக்கு குளங்கள் இதுகள் பார்க்கலாம். அந்த பழைய வேர்டு ஆக்கள் சும்மா டூரிசத்துக்காக இருக்கிறாங்க. பியூரா வேர்டு வேறு ரெண்டு இல்லை, அதுக்கு தான் இருக்காங்க. அதுகளுக்கு போகலாம். பதிலேரி பொறுத்தளவில் வேறு ஒன்றும் விசேஷம் வேணும்னா போகலாம். அந்த மலைகள் அது இதுகள் அதாவது நம்மளும் மலை இருக்குது. கணக்கு பேர் மலையேற்றங்களுக்கு இதெல்லாம் போயிடும். இங்கே மலைகளுக்கு போகிறதா. ஆனால் இங்கே வந்த அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் மூச்சு மற்ற இதெல்லாம் ஓகே இருக்குது. சளி இங்கே சளி அங்கே சளி நுவரெலியா இப்போ படுத்து தான் வந்து நேற்று முந்தநாள் சேனல்லாம் கொஞ்சம் கதை குரல் எல்லாம் நாங்கள் பதுளை டவுனுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ டவுனுக்குள்ளே நாங்கள் இதில் வாகனத்தை விட்டுட்டு இப்போ சாப்பிடுவோம்னு சொல்லி போய் கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு கடை நல்லா இருக்குமா, ஸோ ஒன்றா தான் கூட்டிகிட்டு போகிறார். கேபிட்டல் சிட்டி ஹோட்டல்னு சொல்லி ஒரு சாப்பாடு கடை இருக்குது. ஸோ இந்த ஹோட்டல்லையும் சாப்பிட்டு வரலாம். இங்கே ஃபங்க்ஷன் ஏதோ நடக்குது போல். அடுத்த டுன் சரவோ டுன் ஹின்னு சொல்லி இன்னொரு கடை இருக்கா. ஸோ அங்கேயுமே சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னேன். பெரிய ஏதோ இது மாதிரி இருக்கேனே. ஸோ இதில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. சரி, இப்போ நாங்கள் குமாரன் இந்த வீட்டை தான் வந்தாங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் இங்கே தான் தங்க போகிறோம். ஸோ நாங்கள் வந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் மேடான பகுதி. ஸோ இதுக்கு பக்கத்தில் ஊவா வெல்லஸ் கேம்பஸுமே இருக்குது. ஊவா வெல்லஸ் கேம்பஸ் தெரியுமா? கிட்டடியில் தெரியும், எனக்கு கொஞ்ச நேரத்தில் தெரியும். ஃபைட்டர் டாகிக்கிட்டே ஃபைட்டர். அது எனக்கு கிடைக்காது, எனக்கு கிடைக்காது, உனக்கு தான் கிடைக்கும். அது இப்படி சொன்னுங்க ஜம்மன் வேற ஆள் மேலே சுண்டோன்னு பண்ணா. இங்கே வேறுங்க இந்த ஜம்மன் கலைச்சிட்டான். ஸோ இங்கே தான் வாகனத்தை விடக்கூடிய மாதிரி இட வசதி இருந்தது. விட்டுட்டு அப்படியே நிற்கிறோம். ஜெரின்னு இன்றைக்கி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறான்னு என்னென்னு தெரியல. ஏன்னா ஜெரின் அவன் ஒன்றும் செய்ய மாட்டான்பா. இங்கால இவ்வளோ நிற்கிறான். உங்களோட பேர் என்ன சொன்னீங்க? லக்ஷ்மிதா. லக்ஷ்மிதா, அவருக்கு பேர் திலுக்ஷன். இவன் எப்ப என்ன செய்வானே தெரியல. ஆளுக்கு பிறப்பிலேயே வாழும் இல்லையா? அதான் மற்றதான் பழகிட்டு வாழாட்டும். அதை விட இன்னும் கண்டுபிடிக்க நடந்து மூஞ்சி ஒரு மாதிரி. சரி, இப்போ நாங்கள் பதுளை டவுனுக்குள்ளே அப்படியே வந்துட்டு இதில் எல்லோரும் தலை முடி வெட்டலாம்னு சொல்லி, என்ன இன்னைக்கு அப்படியே நாள் சும்மா தான் இருக்க போது, அதால் இதில் முடி வெட்டுவோம்னு சொல்லி டவுனுக்குள்ளே வந்திருக்கிறோம். ஸோ முடியை வெட்டிட்டு நாங்கள் அப்படியே ரூமுக்கு போயிட்டு அங்கே அண்ணாண்ட வீட்டில் அப்படியே குளிக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தேன். எங்களோட சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்.